மாறும். இப்போ வந்து பெரிய பெரிய இயக்குனர்கள் எடுத்துக்கங்களேன், பாலச்சந்தர்லேருந்து, பாரதி ராஜாலேருந்து, ஸ்ரீதர் சார்லேருந்து, இன்னும் பெரிய 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 இயக்குனர்கள் எல்லாமே அவங்கவுங்க துறையில், அதாவது வந்து மகேந்திரன்லேருந்து, பாலு மகேந்திரன்லேருந்து நான் சொல்கிறேன், அவங்கவுங்க துறையில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணதுனால அந்தந்த துறையில் வந்து ஜாம்பவான்களாக நின்னாங்க. ஸோ இப்போ லிங்குசாமி, அப்புறம் கௌதம் வாசுதேவன் மேனன், இப்படிப்பட்ட இயக்குனர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இயக்குனர்களாக இருக்கும்போது தயாரிப்பாளராக மாறுறாங்க. தயாரிப்பாளராக மாறும்போது என்ன ஆச்சுன்னா, கௌதம் வாசுதேவன் மேனன், லிங்குசாமி இவங்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணம். என்னென்னா, அவங்க வந்து தயாரிப்பாளராக மாறி அவங்க தயாரிக்கிற படங்கள்லாம் கடனுக்குள்ளாகி பெரிய கடன் சுமைக்குள்ளே சிக்கிறாங்க. சிக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்கக்கிட்ட இயற்கையாக ஒரு க்ரியேட்டிவிட்டி ஒன்று இருக்கும் இல்லையா, அதாவது ஒரு இயக்குனராக ஒரு க்ரியேட்டிவிட்டி, அது வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும். அதாவது நீங்கள் கடன்காரனுக்கு பதில் சொல்லுவீங்களா, இல்லை எவன் கதவை தட்டினாலும் கடன்காரனாக இருப்போம் அப்படின்னு பதட்டத்தில் இருப்பீங்களா, நீங்கள் கதை எழுதுவீங்களா, நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா? போச்சா. இப்போ நீங்கள் லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் நல்ல இயக்குனர், படம் எடுத்தார், தயாரிப்பாளர் ஆனார், சிக்கிட்டார். அதே மாதிரி கௌதம் வாசுதேவனும் அதே மாதிரி மாறிட்டார்.